ஹீரோயின் இப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கொடுத்த காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துறான். ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் என்னோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால வந்துட்டு உன்னோட ப்ராஜெக்ட பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டறா. இந்த பொண்ணுமே புரிஞ்சுக்கிறா, ஓகே இவனுக்கு தன்னோட காதல் வேணாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவளுமே விட்டு விலகி போயிட. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட, அதாவது வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. இப்போ இவன் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கிட்ட நான் கொடுத்த காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், அவ கொடுத்த காசு எல்லாத்தையுமே இதுக்கப்புறமா உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா என்னோட லைஃபை நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்று வருது, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ஹீரோயின் அதுக்கு போலாமா வேணான்னு யோசிக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுடைய பேபி வந்துட்டு இப்ப வயிற்றுல இருக்கனால அவங்க ரொம்ப வந்துட்டு வீக்கா இருக்கனால எந்த ஒரு ட்ரிப்பும் போக கூடாதுன்னு சொன்னனால ஹீரோயின் வேலையை விடுறேன்னு அவங்களுடைய மாமியார் கிட்ட சொல்ல, மாமியார் உடனே இங்க பாருமா, நான் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண விரும்பல, இதுக்கப்புறம் நீ எப்பயும் போல உன்னோட வேலையை பாருமா, நான் வேலையில நடுவில் வந்ததுக்கு என்ன வேணா தயவு செஞ்சு மன்னிச்சிடுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க. ஆனா நம்ம ஹீரோயினா அவங்க கெரியரை விட்டுட்டு இப்போதைக்கு அவங்க குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு வேலையவே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. இந்த உலகத்துல என்ன நடக்குது, நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் லவர், ஆக்சுவலி இந்த பொண்ணு ஹீரோவுடைய லவர் தான். ஸோ இப்போ இந்த எக்ஸ் லவர் இந்த என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட வந்து டைரக்டாவே சொல்லிடுறா, இந்த மாதிரி வந்துட்டு நானும் ஹீரோவும் காலேஜ் டைம்ல லவ் பண்ணோம், அப்ப நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருந்தனால நான் வந்துட்டு நான் அப்ராடுக்கு படிக்க போகணும்னு நினைச்சேன், ஆனா ஹீரோ அதுக்கு வேணான்னு சொன்னா, அதனால நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன அப்ராடுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் பிரெக்னென்ட் ஆன விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி நான் ஹீரோக்காக தான் இப்ப வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் ஹீரோ வந்துட்டு கிவ் அப் பண்ற மாதிரி இல்ல, ஹீரோடைய லைஃப்ல யார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் லவ்வர்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுமே வந்து பாக்குறா. பிகாஸ் ஏன்னா இப்ப எந்த ஒரு லைஃபுமே இல்லாம இருக்கிற நம்ம முக்கியம்னு நினைப்பானா ஹீரோ, இல்ல அவனுடைய குழந்தை முக்கியம்னு நினைப்பானா, கண்டிப்பா குழந்தை தானே முக்கியம்னு நினைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுல இருந்துகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு. ஸோ இப்ப நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. ஹீரோ எங்க வீட்டுல வந்து பாக்குறா, நம்ம ஹீரோ கொடுத்த செயின், அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் இந்த மாதிரி உன்னை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு போனேன். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய எக்ஸ்ல வர வந்துட்டு ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரப்பதான் குழந்தைய பார்த்திருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோக்கே தெரியும் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தையும் ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிக்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ஹீரோயின் கூட இல்லாத டைம்ல எல்லாம் ஹீரோ குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அங்க வந்துட்டு ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கூட வந்துட்டு ஷங்காய் சிட்டியில வெட்டிங் போட்டோகிராஃபர் பண்றது நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப அவங்க வந்து சரக்கடிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எக்ஸ்லவா இருந்தாலுமே அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைம் கரெக்டா அந்த பார்ல ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனு தெரியுமா, அந்த பையன் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், உங்களுக்கு ஒரு வீடு நான் பாத்துட்டேன் சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல. ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீடை போய் பார்க்க அது ஒரு அபார்ட்மெண்ட் தான். ஹீரோயின் யோசிச்ச மாதிரியே அபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பக்கத்துல தான் நான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்காங்க. ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்தை ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ண. ஹீரோவா ஒரு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப பிரேக்கப் பண்ணிட்டு வந்தனால ஹீரோயின் சோகமா இருக்காங்க. ஹீரோ பிரேக்கப் பண்ண விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவே இல்ல. ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வரான், சாப்பாடு கொடுக்க வர. ஹீரோயின் எனக்கு சாப்பாடுலாம் வேணா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்ல. ஹீரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேற ஏதாவது விஷயம் இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்ல. ஹீரோமே அங்கிருந்து எதுவுமே சொல்லாம அவனுடைய ரூமுக்கு வந்துடுறான். ஆஃபீஸ்ல இருந்த எல்லாருமே எங்கேயோ மீட்டிங்காக வந்துட்டு சாப்பிடறதுக்காக வெளியே போறாங்க போல இருக்கு. ஹீரோயினுமே சேர்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட மறுபடியும் பேசலான்னு வர. வீட்டுல அங்க வந்துட்டு ஆஃபீஸ்ல ஹீரோயினை காணும். ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயுமே உட்காந்துக்கிட்டு டீம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இந்த ஹீரோவுடைய எக்ஸ் லவர் வந்தரா அவ பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே, இவ வேணும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா, ஏன்னா இன்னைக்கு அவளோட பொண்ணோட பர்த்டே போல இருக்கா, அதனால பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய ரீசன் என்னன்னா, ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே ஹீரோ தான் தன்னுடைய எக்ஸ் லவர், இந்த குழந்தையுடைய அப்பா ஹீரோ தான் தெரிய வைக்கணும் தான் இந்த இடத்துல வேணும்னே வர. அங்க இருக்கவங்க எல்லாம் குழந்தையுடைய பர்த்டேவை சேர்ந்தே செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்ல. ஹீரோவும் கரெக்டா கேக் எடுத்துட்டு வர. குழந்தை ஓடி போயிட்டு டேடின்னு கூப்பிட. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோடைய குழந்தை தான் அதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்துட்டு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்க வந்து கிளம்ப பார்க்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருக்கவங்க எல்லாம், ஏய் என்னப்பா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாத, அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டமா இருக்கும்லன்னு சொல்ல. ஹீரோயினுக்குமே கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலுமே அவங்க அங்கதான் இருக்காங்க. வேணும்னு என்ன பண்றா, இவ ஹீரோவை டச் பண்ணி பண்ணி பேச. ஹீரோக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது, ஹீரோயின் முன்னாடி இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிறது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே ஓடி வந்துட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. இது நம்ம ஹீரோவுமே பாக்குறோம். இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மறுபடியும் பாருக்கு போயிட்டு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்ல இருக்காங்க அந்த பையன், அவனுக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம
ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு சிச்சுவேஷனை புரிய வைக்கிறான். இங்க பாருமா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாது, ஆனா ஒரு குழந்தை ஓடி வந்து அப்பான்னு சொல்றப்ப நான் என்ன பண்ண முடியும்? உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதப்பெல்லாம் நான் அந்த குழந்தை கூட தான் இருந்தேன். நீ வந்துட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்பை தப்பா நீ நினைச்சுக்காதமா, அவ கூட நான் எப்பயும் பிரேக்கப் பண்ணிட்டேமான்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. ஆபீஸ்ல வந்து மறுபடியும் ஆபீஸ் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ல ட்ரை பண்ண ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டான், உனக்கு எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, உன்னோட கெரியர் தான் முக்கியம், நீ என்ன விட்டுட்டு போன, அப்படி இருக்கிற உடனே என்ன என்னால எப்படி மறுபடியும் ஏத்துக்க முடியும்? குழந்தைய வச்சு என்ன பிளாக்மெயில் எல்லாம் பண்ணாத, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம், நான் ஹீரோயின் தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட எக்ஸ் லவர் கிட்ட சொல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல்ல சைன் வாங்க வந்திருப்பாங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஹீரோவை ஏத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கிராசரிஸ்லாம் வாங்க வர ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோயின் கிராசரிஸ் வாங்க வருது ஹீரோக்காக தானே. கிராசரிஸ்லாம் வாங்கிட்டே இருக்கிறவங்க நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவுமே கிராசரி வாங்கிறதுக்காக வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை தூரத்துல பார்க்க ரெண்டு பேருடைய காலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம வந்துட்டு தானாவே நோக்கி ஓடி வந்து ஹீரோவை ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அழுதுகிட்டே உனக்கு நான் தான் முக்கியமா உண்மையான்னு கேட்க ஹீரோ ஆமாப்பா நீ தான் என்னோட வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க. இப்ப அகைன் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கே கிளம்புறாங்க ஹீரோயின். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னதான் வேலையை விட்டாலும் சோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் கார நல்லாவே நம்ம ஹீரோயினா பாத்துக்கிறான். இதுக்கு நடுவுல இவளுடைய வந்து பாத்தீங்கன்னா நாத்தனார், அதாவது நம்ம பாய் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி வந்துடுறா. அவ ஹஸ்பண்ட் கிட்ட அவ சண்டை போட்டு தான் வந்திருக்கா போல இருக்கு. ஹஸ்பண்ட் கார டிவோர்ஸ் கேட்டிருக்கான், இவ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதனால வந்துட்டு மனசு கஷ்டப்பட்டு தான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா அவ இதெல்லாம் சொல்லவே இல்லை வீட்டுல இருக்கவங்க கிட்ட. ஆனா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டா தங்கச்சி திடுப்புன்னு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். ஹீரோயின் கிட்ட என் தங்கச்சி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கா, தயவு செஞ்சு வந்துட்டு அவ இங்க இருக்கிறத வச்சு நீ உனக்கு எதுவும் கோவம் இல்லைன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. அடுத்த நாளே அந்த ஹஸ்பண்ட் காரன் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுனா நீ மட்டும் இங்க ஓடி வந்துட்டு ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போடுன்னு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப அந்த பிள்ளைக்கு மயக்க வருது. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளையும் பிரெக்னெண்டா இருக்கா போல இருக்கு. அவ்வளவுதான், இவன் இந்த குழந்தைய வச்சு நீ என் கூட சேர்ந்து வாழணும்லாம் நினைக்காத, குழந்தைக்கு என்னவோ அதை நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், உனக்கு வந்துட்டு டிவோர்ஸ் நான் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு நைட்லாம் சரக்கடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க டைம்ல சரக்கடிக்க கூடாதுன்னு சொல்ல இவன் நான் வந்துட்டு எப்படி தனியா குழந்தைய பாத்துப்பேன்னு சொல்ல ஹீரோயின் தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. குழந்தை நீ பாத்துக்கணும்னு நினைச்சுனா அந்த குழந்தை உனக்கு ஒரு சுமையாவே இருக்காது, ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், உனக்கு கண்டிப்பா நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்த இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய உலகத்துல இருக்காங்க. அங்க வந்து இந்த மாதிரி 6 வயசு குழந்தை கிட்ட இருந்து நீ வந்துட்டு இந்த மாதிரி அவளுடைய அப்பாவை பிரிக்கணும்னு ட்ரை பண்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளேம் பண்ணி பேச நம்ம ஹீரோயினா நான் குழந்தைய பிரிக்கணும்லாம் ட்ரை பண்ணவே இல்லையே, குழந்தை எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஹீரோ கூட வெளியே போனா ஹீரோ கூட வந்துட்டு ஒழுங்காவே நம்ம ஹீரோயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, மனசுக்குள்ள அந்த குழந்தைய பத்தின யோசனையே தான் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல ஹீரோவுடைய பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தவன் வந்திருக்கான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதனால ஹீரோயின் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. ஹீரோ கிட்ட ஆனா எதுவுமே சொல்லவே இல்ல. என்னடா இது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணா இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கஷ்டம். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தா குழந்தைங்க இருக்கா என்னன்னு பார்த்தா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் லவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கா போல இருக்கு. அதனால ஹீரோ தன்னோட குழந்தைய அவன் தான் பாத்துக்கிறான். ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு, பட் இருந்தாலும் அதை வந்துட்டு வெளியே காமிச்சிக்கவே இல்லை. இப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் கோச்சிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு டேட்டிங் கூட்டு போவ. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ண தெரியுமா, அதாவது பழைய பாஸோடைய செக்ரட்டரி. அந்த பொண்ணு என்ன பண்றா, வீடியோ எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க மேடம் உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹீரோயின் கூட எங்கேயோ வெளியே போறாருன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்க எல்லாத்தையுமே காப்பிங்க. ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இது மேலிடத்த வரைக்கும் போய் மேலிடத்துல இருக்கவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு டேட் பண்றதெல்லாம் தப்புமான்னு சொல்ல ஹீரோயின் உடனே நான் வேலையை விட்டுறேன்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டர் எழுத இல்லம்மா ஆல்ரெடி ஹீரோ வேலையை விட்டுட்டாமா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா ஹீரோயின் தான் வந்துட்டு வேலையை விட்டு போவன்னுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய கெரியர் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஃபர்ஸ்ட் வேலையை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோனுக்கு கஷ்டமா தான் இருக்குது. இப்ப ஹீரோயின் அதே கம்பெனில தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபர் பெயின் வந்துருச்சு போல இருக்கு. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெயின் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துரும் போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் அவங்க அம்மா வந்துட்டு கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தங்கச்சி கறி சூசைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கையை ஃபுல்லா அறுத்துக்கிட்டு. அவ்வளவுதான், இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரத்தத்தை பார்த்தோன்னே என்ன பண்றான், ஒரு துண்டு எடுத்து அந்த பிள்ளையுடைய கையில கட்டி விட்டுட்டு அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம்ல இருந்துட்டு கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே பெயின் வந்துருச்சு. ஆனா வந்துட்டு ஹீரோ அதாவது அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய அம்மா அவங்க அப்பா இதெல்லாம் கத்துற சவுண்ட்ல ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்கல. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிக்கூடமே வந்துட்டு உடஞ்சு போயிட்டு வந்துட்டு செம்மையா வந்துட்டு நின்று அழுதுட்டு இருக்க. அவங்க
அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறாங்க. இது தெரியாம இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் அவன் தங்கச்சி கூட இருக்க ஹீரோயின் ரிட்டன் கால் பண்றாங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வந்து ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கும் லேபர் பெயின் வர டைம் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயின் அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. ஹீரோயினுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல. இங்க நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ கூட இருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய உலகத்துல ஹீரோயின் எதுக்காக நீ வேலையை விட்டேன்னு சொல்ல ஹீரோ இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்கேன், எனக்கு வேற ஏதாவது கம்பெனில கூட வேலை கிடைச்சிடும், ஆனா நீ இப்பதான் உன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ அந்த கம்பெனில இருக்கதான் முக்கியம், அதனால தான் நான் வேலையை விட்டேன், நீ எல்லாம் எதுவும் பைத்தியக்காரத்தனமா வேலையெல்லாம் விட்டுடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தினாலும் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினை காசிப் பண்றாங்க. சோ இதுக்கப்புறமும் வந்துட்டு ஹீரோவையும் பிரிக்க முடியாதுன்னு அந்த எக்ஸ் லவர் அவ குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டே மறுபடியும் அப்ராட் கிளம்பிட்டாப்புல இருக்கு. நான் அப்பா உன்னை வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தையை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிடறா நம்ம ஹீரோ. இந்த பொண்ணே லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்ல ஹீரோயினோட லைஃப்ல ஒரே சான்ஸ்னா அது ஹீரோயின் மட்டும் தான். அப்பப்ப நான் குழந்தைய வந்து பாத்துப்பேன், குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுடைய எக்ஸ் லவரை அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா குழந்தையுமே டாட்டா காட்டிச்சு கிளம்பிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா 3 நாள் ஆயிடுனதுக்கு அப்புறமாவும் அதாவது அவங்களுடைய ஹஸ்பண்டையும் அவங்க மாமியாரையுமே பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள விடல. இதனால ஹஸ்பண்ட் காரன் வெளியே வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நான் பண்ண தப்பு தான், இருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்கிறேன், ப்ளீஸ் என்ன குழந்தைய பார்க்க விடுங்கன்னு சொல்ல இல்ல என் பொண்ணு உங்க 2 பேருமே பார்க்கவே விரும்பலையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் போகுது. கொஞ்சமா ஹீரோயினுக்கு கோவம் கம்மியாகுது. அவங்க ஹஸ்பண்டையும் வந்துட்டு ரூம்குள்ள விடுறாங்க. ஹஸ்பண்ட் காரன் குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வரான். குழந்தைய ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போறேன்னு சொல்ல ஹஸ்பண்ட் காரன் உன்னை பிக்கப் பண்ணி வேணா உங்க வீட்டுல கூட நான் விட்டுறேன் ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப குழந்தையுடைய போட்டோ எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, ஆனா நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பண்ணதுனால தேவையில்லாம அந்த பொண்ணையை கஷ்டப்படுத்தி இப்படி வந்துட்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் இப்ப அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அம்மா தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த தங்கச்சிக்காரி என்ன பண்றா முடியெல்லாம் கட் பண்ணிட்டு அவனுடைய ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ல சைனை போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அண்ணக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் போயிட்டு ஃபாரின்ல படிக்க போறேன், நான் வந்ததுனால எவ்வளவு பிரச்சனை இல்ல, என்னோட கெரியரை நானே பாத்துக்க போறேன், குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை வந்து பாக்கிறதுக்காக வரா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு என்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எங்க அண்ணன் கூட வந்து ப்ளீஸ், எங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்படான்னு தெரியுமா, நான் வந்துட்டு அன்னைக்கு கையை அறுத்துக்கிட்டு என்னோட பிளட்டை பார்த்தோன்னே அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் நீ கத்துற சவுண்டு கூட எங்க யாருக்குமே கேட்கவே இல்லை, அதனால தான் அண்ணன் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயினுமே கொஞ்சம் மனசு மாறிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஹீரோயினுடைய மாமியாரும் பேசுறதுக்காக வராங்க. ஆனா ஹீரோயினுடைய அம்மா பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா மாமியார் கறி வந்துட்டு நம்ம தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எங்க பொண்ணு அந்த நிலைமையில இருந்தாங்க, உங்க பொண்ணு நாங்க யோசனை பண்ணல, ஆனா இதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை மன்னிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க மாமியாருடைய வீட்டுக்கு வந்தவொடனே குழந்தை பாத்ரூம் போயிடுது போல இருக்கு. பாத்ரூம் போனவொடனே குழந்தைக்கு பேப்பர்லாம் மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபேமிலியா பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. அதாவது பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹீரோ கூட இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வேலையை விட்டுட்டா இல்லையா, 2 பேருமே நல்லா ஊர் சுத்துறாங்க, நல்லா கேம்ஸ்லாம் விளையாடி நல்லா குவாலிட்டியான டைம்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிங்கப்பூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ வேணான்றான். டே இன்டர்வியூக்கு மட்டுமாடி போயிட்டு வாடா, சேலரி ரொம்ப பெருசு, அதுவும் இல்லாம நீ ஒரு 6 மாசம் மட்டும் வேலை செய்ய, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு நம்ம மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கு ஒரு அட்வைஸை கொடுக்க ஹீரோமே இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவே இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லையா, அதுக்காக அந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டுக்கு அதனால அந்த கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரிங் ஒன்னு பிடிச்சு போயிடுது. அந்த ரிங் பிடிச்சு போனதுனால ஹீரோ பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரிங் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு கூட அட உன் ஃப்ரெண்டுக்கு தானே கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம், பரவாயில்ல வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்துறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்றா, ப்ரப்போஸும் பண்ண மாட்டேன்னா, கல்யாணம்ன்ற பேச்சையும் எடுக்க மாட்டேன்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கஷ்டப்படும். ஹீரோயின் இப்ப அவங்க ஹஸ்பண்டோட உலகத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருந்தோடனே ஹஸ்பண்ட் காரன் லேட்டா வரான். உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க ஹீரோயின் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா வராங்க. சோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய பிரஷர் போல இருக்கு. அதாவது பாய் ஃப்ரெண்டுக்கு அவனுடைய வந்துட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் பல்ல கடிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வர வேலை இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நானியை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான். இங்க வந்துட்டு வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி நமக்கு அவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க, இவன் என்ன நானி அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இதை பத்தி பேசலான்னு போனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு இப்ப நான் நானி அரேஞ்ச் பண்ணிருக்கிறது என்ன
என்ன அவ்வளவு பெரிய குத்தமா, எனக்குமே வேலை கிடைச்சிடும், நான் வேலை கிடைச்சோடனே நான் வேலையில இருந்துட்டு போய் ஜாயின் பண்ணிப்பேன், குழந்தைய நானே வச்சு பாக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு, இருக்கிற வேலையை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தானேன்னு சொல்ல, இல்லம்மா அதுக்கு என்னோட அம்மாவை கூப்பிடலன்னு சொல்ல, உங்க அம்மா அப்பா வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிரச்சனைகளே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் காரனும் சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துடுது. இப்போ ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஓடி போய் பார்க்க குழந்தை பெட்ல இருந்து கீழே விழுந்துச்சு இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெருசா எந்த ஒரு பிரச்சனை இல்லைனாலும் ஆனா நம்ம ஹீரோயின் அழுகுறாங்க. இந்த மாதிரி நானியை ஹையர் பண்ணனால தான் தேவையில்லாத பிரச்சனை, நானே இதுக்கப்புறம் குழந்தையை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹஸ்பண்ட் காரன் வந்துட்டு இதுல ஓ மேலேயும் தப்பு இல்லமா, சரி விடுமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நீ வரியாமான்னு கேட்க அம்மா உடனே வரேன்னு சொல்லிட்டு இது ஹீரோயினுக்கு பிடிக்கலனாலும் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தையை பாத்துக்கிறதுக்கு மாமியார வர சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு மாமியார்காரங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி ஹீரோயினுக்கு சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோயின் வெயில்ல போயிட்டு வந்ததுனால தலைவலிக்குதுன்னு சொன்னதுனால மாமியார்காரி கொஞ்ச நேரம் படுமா நான் போயிட்டு டீயை போட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப ரொம்ப கெட்டவங்களா காமிச்சிருக்காங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர வளர நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விதத்துலயும் ஹெல்ப்பா இருக்கிறது அவங்க தான். ஹீரோயினும் அவங்க ஒய்ஃப் ஃப்ரெண்ட் பிளஸ் அவங்க மாமியார் அவங்க மாமனார் கூட நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோடைய ஹெட் வேலை கிடைச்சிருச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது நம்ம ஹீரோயின் பண்ற ஒர்க்குக்கு. அதாவது ஹீரோயினோட பழைய பாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர்ல இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு பொசிஷன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இன்டர்வியூக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இன்டர்வியூக்கும் போயிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் கிட்ட தான் வந்து சிங்கப்பூருக்கு போறத விஷயத்த பத்தி பேசலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோயினா ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண இப்ப நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் போறத விஷயத்த பத்தி சொன்னா இவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே கூட்டிட்டு போனவன் சாப்பிட வச்சு மட்டும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். ஹீரோக்கு வேலை கிடைச்சிருச்சு, மெயில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கார மெயில செக் பண்ண சொல்றான். ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் லேப்டாப் எடுத்துட்டு வர சொல்ல ஹீரோயின் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மெயில பாத்துறாங்க. ஹீரோ கிட்ட திட்டுறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிருச்சா, நீ எப்ப இன்டர்வியூக்கு போன சொல்லாம கொள்ளாம என்கிட்ட போனியா, நானும் உன் கூட வரேன்னு சொல்ல ஹீரோ நீ என்ன பைத்தியமா, உன்னோட கெரியரே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீ வந்துட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிருக்க, இப்ப போயிட்டு என் கூட சிங்கப்பூர் வரேன்னு சொல்ற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ வந்துட்டு ஷங்காய்க்கு வரணும், ஷங்காயில உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இதுதானே உன்னுடைய ட்ரீமா இருந்துச்சு, இப்ப அந்த ட்ரீமை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு என் கூட வர போறியா என்ன, நான் வந்துட்டு வேலைக்கு தான் போற, ஊர் சுத்த போலாமா, 6 மாசம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் ஷங்காய்க்கே வந்துருவேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை திட்டுறாங்க. ஓ நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா, அப்ப என்ன யூஸ் பண்ணி தூக்கி போடலான்னு நினைக்கிறியா, அன்னைக்கு என்னன்னா உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சுத்தமா இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல, அதுக்கப்புறம் இத்தனை நாள் நம்ம ஒன்னா இருக்க ஒரு தடவை கூட நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் உன் வீட்டுல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டி படிக்கை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் இப்படி சொல்றாங்களே சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ணி ஹீரோயினையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ரிங் இருந்து இல்லையா அந்த ரிங்கை வாங்கிட்டு ஹீரோயின் இப்ப தங்கியிருக்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஆனா ஹீரோயினை காணும். இங்க நம்ம ஹீரோயின் தேவையில்லாம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டோமோன்னு சொல்லிட்டு அகைன் ஹீரோடைய வீட்டுல வந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோ காணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி அவங்கவுங்க வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுடைய வீட்லவும் ஹீரோயின் ஹீரோடைய வீட்லயும். அவ்வளவுதான், ஒரு 2 நாள் ஆச்சு ஹீரோயின் பிளாக் பண்ணி விட்டுறாங்க ஹீரோவை. ஹீரோவும் என்ன பண்றா சிங்கப்பூருக்கு வேலைக்கு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ் ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல, ஹீரோவை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ சிங்கப்பூர் சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போனு அதாவது ஸ்டெப் ஃபாதர் தான் கால் பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் அழுது பிடிச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு கேன்சர், அது 3வது ஸ்டேஜ் போல இருக்கு, ஆபரேஷன் பண்ணியுமே அவங்களால வந்துட்டு பொழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கடைசி கட்டத்துல நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. ஏமா இதை என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு சொல்ல, இல்லம்மா இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை பத்தி கூட யோசிக்காம 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என் லைஃபை பார்த்துட்டு இருந்துட்டேன், நான் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவே கிடையாது, இதுல எங்கம்மா உனக்கு நான் வந்துட்டு என்னை பத்தி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும் தான் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே அவங்களோட உயிர் அப்படியே போயிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை வீட்டுல வாடகைக்கு விட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து வாடகை வாங்கினாலோ அதுல இருந்து ₹1 கூட எடுத்து செலவு பண்ண போல இருக்கு, மொத்தமா ஹீரோயினுக்காக தான் வச்சிருக்காங்க. 10வதுக்கு அவங்க ஆல்ரெடி ஹீரோயினுடைய பேர்ல இந்த வீட்டையும் எழுதி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு செம்மையா ஃபீல் பண்ணிக்கிட்டே அஸ்தியை கரைக்கலான்னு வரக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயின் பாய் அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்காங்க இல்லையா அந்த ஹீரோயினை பாக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு இது இமேஜினேஷன் மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுவ, எனக்குமே தெரியும் அம்மா இறந்துட்டாங்க, நம்ம 2 பேர் வேற உலகத்துல இருந்தாலும் ஆனா என்ன பண்றது இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு 2 ஹீரோயினுமே இப்ப அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மெசேஜ் மேல மெசேஜ் பண்ண ஆனா நம்ம ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதாவே இல்ல. இப்ப மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஆயிட்டதுனால ஏகப்பட்ட வேலை ஏகப்பட்ட பிரஷர் நம்ம ஹீரோயினுக்கு, ஒர்க்கே
பண்ண முடியாத நிலைமையில ஆயிடுது. ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹீரோயின் சொதப்பிடுறாங்க. ஹீரோட இடத்துல இப்ப வேற ஒருத்தவர் இருக்கான், அவன் வேற ஒரு மாதிரி டெவில் மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். இதனால நம்ம ஹீரோயின் பழைய பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு இது எல்லாத்தையும் சொல்ல, இப்ப பழைய பாஸ் ஒரே அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த விஷயத்துல இருந்து நீ லீவ் ஆயிடு, ஓகேவா? அதே விஷயத்தை பிடிச்சி வந்துட்டு நீ தொங்கிட்டு இருக்கணும்ல அவசியம் இல்ல. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ட்ரீம்ன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது. பிகாஸ் ஏன்னா இப்ப நீ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற, டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நீ லைஃபே முடிச்சுப்பியா என்ன? சோ அதுக்கப்புறமாவும் லைஃப் இருக்குது இல்லையா, அதனால இந்த வேலை மட்டும்தான் உன்னோட உலகம் நினைக்காத, உனக்கு எது வந்துட்டு நிரந்தரமும் கிடையாது, நீ உன்னுடைய லைஃப்ல ஓடிக்கிட்டே இரு, உனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பார்ல இருக்கான் இல்லையா அந்த பையன், அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவை பத்தியும் சொல்றாங்க, அவங்க வேலையை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறத பத்தியும் சொல்ல அவன் ஒரு அட்வைஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அட்வைஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அவங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பார்ல வேலை செய்யற அந்த பையன் கிட்ட போவ, அங்க வந்துட்டு பார் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விஷயம் கேட்டா பார ஓனர் விற்க போறாருன்னு சொல்ல ஹீரோயின் இந்த பாரை நான் வாங்கி அப்ப நடத்துறேன், நீ இந்த பாரை பாத்துக்கோ, ஏன் பேசாம நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு பார்ட்னர்ஸ் ஆயிட்டா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்கிட்ட சொல்ல அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டான். ஹீரோயின் இப்ப இந்த பாரை வாங்கிக்கிறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ஆக்சுவலி இந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குது போல இருக்கு. ஒரு நாள் ஹீரோயினுக்கு உடம்பு முடியாம போவ ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு தூங்கிடுறாங்க. இவனும் மனசுல இருக்கிறத டக்குன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் இதை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தூங்கவே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் அவங்க கூட ரொம்ப நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறாங்க ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஆனா அந்த பையனுடைய ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல வளர்ந்துட்டு போகுது. ஹீரோயின் கிட்ட டைரக்டாவே கேட்டதான், இந்த மாதிரி நான் இன்னைக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ அப்ப வந்துட்டு தூங்கிட்டலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா சொல்லு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினா ஆஸ் அ ஃப்ரெண்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அவனுமே சரி ஓகே உன்னுடைய வந்துட்டு டிசிஷனையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன் கூடவே இருந்தா கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன், நான் வேலையை ரிசைன் பண்றேன், நான் இங்க இருந்து என்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு டாட்டாவை சொல்றான். அவனுக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒருத்தவங்களுடைய டிசிஷனை நம்ம மறைச்சுதானே அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுட்டு விலகி போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுடைய உலகத்துல இருக்காங்க. ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு மாலுக்கு வந்தா அங்க வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்க பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய வந்துட்டு கடை பேரும் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இல்லையா அந்த பாக்ஸோடய வந்துட்டு பேரும் ஒன்னா இருக்கா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, தன்னோட ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கிட்ட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கான். ஆனா அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் முடிஞ்ச கையோட அந்த பொண்ணு கூட நான் கான்டாக்ட்ல இல்லன்னு சொன்னா. இது நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோயின் இத பத்தி வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. இவன் வந்துட்டு யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் திரும்பி இதை பத்தி பேசலான்னு வரக்குள்ள இவன் போனை மறைக்கிறான். என்னடா போனை மறைக்கிறேன்னு கேட்க அவன் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை ஹீரோயின் கையில கொடுக்காமலே தூங்கிடுறான். இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு சந்தேகம் அதிகமாகுது. சோ தொடர்ந்து இவன் சந்தேகம் கொடுக்குற மாதிரி நடந்துட்டு இருக்கான். வீட்டுல இருக்கக்குள்ள வந்துட்டு மறைஞ்சு போன் பேசுறது. ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு வேலை விஷயம் இருக்குமா, நான் வந்துட்டு வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் சரின்னு சொல்ல இவன் வந்துட்டு பர்ஸை விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆபீஸ்க்கு போனா. ஆனா அவன் என்ன பண்ணா, அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ கூட இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. இவன் மேல டவுட் பண்றதா வேணாமா, நம்ம கிட்ட இவன் போய் சொல்றானா எப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி உடஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதாவது ஹீரோவுடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வரான். பிரேக்கப்க்கு அப்புறமா இப்பதான் இவங்க மீட்டே பண்ணிக்கிறாங்க போல இருக்கு. சோ இவன் யதார்த்தமா வர ஹீரோயினுடைய பாரை பார்த்துட்டு, ஹோ இது உன்னுடைய பார் தானான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்ல அப்படியே கொஞ்சம் நேரம் இவங்க பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சன்செட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரிட்ஜ் கிட்ட வர சன்செட்லாம் பார்த்து முடிச்சுட்டு பழைய பாய் ஃப்ரெண்ட் காரன் சரி ஓகே நீ உன்னோட உடம்ப பாத்துக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட. இப்ப இவன் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பிரேக்கப் சொல்லிட்டு போனான் தெரியுமா, அதாவது இவன் ரிட்டர்ன் போக்குள்ள ரிட்டர்ன் நம்ம ஹீரோயின் கிட்ட தேவையில்லாம பிரேக்கப் சொல்லிட்டோமோன்னு சொல்லிட்டு இவன் ரிட்டர்ன் வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்திருப்பான். ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுருப்பாங்க இல்லையா, அப்பதானே ஹீரோ கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அப்ப வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் பாத்துருக்கான். பார்த்ததுனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இவளோட லைஃப்லன்னு சொல்லிட்டு அவனுமே அழுதுகிட்டு அங்கிருந்து மூவ் ஆன் பண்ணிருப்பான். இப்ப இதை இவன் நினைச்சு பாத்துக்கிட்டே உன் லைஃப்ல நீ ஹாப்பியா இருன்னு சொல்லிக்கிட்டே அவன் அங்க இருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட உலகத்துல தான் இருக்காங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஊருக்கு போனவன் இவன் ரிட்டர்ன் வந்தவன் நடுவுல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு போவ மறுபடியும் அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு காலையில உனக்காக நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துருன்னு மெசேஜ் பண்ண ஹீரோயின் இதை பாக்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்ட் காரன் டக்கு டக்குன்னு ரெடி ஆயிட்டு இருக்கா, உன் வீட்டுக்கு கீழே தான் இருக்க சீக்கிரம் வேணா அவன் மெசேஜ் பண்றான். இந்த சீனை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எபிசோடோட ஃபர்ஸ்ட்ல அத டிராமாவோட ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்திருப்போம். ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டு போய் பார்க்க அந்த பொண்ணு அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணும் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் காரனும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போயிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து அவங்க நாத்தனார் கிட்ட
புலம்புறாங்க. அப்ராடுக்கு படிக்க போன பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டு லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கா போல இருக்கு. இப்ப அவகிட்ட புலம்ப அவளுமே அவங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓகே இவன் வந்துட்டு நம்மள ஏமாத்துறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நைட்டு விஷயத்த பேசலான்னு பார்த்தா நைட்டு இவன் வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு காலைல ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம போகணும்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ளே இந்த விஷயத்த வச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில புருஷன்காரன் அதாவது பாய் ஃப்ரெண்ட் காரன் ஹீரோயினை அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போனாலே ஹோட்டல் அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கன்னு கேட்க உள்ள போனா உனக்கே தெரிய வரும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பல மாசம் ஓடி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வந்துட்டு அவங்களுடைய பார்ல இருக்க திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். 6 மாசம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஷங்காய்க்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா வந்தோடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான். மெசேஜ் எல்லாம் அனுப்பினேன் நீ தான் எனக்கு ரிப்ளைவே பண்ணலன்னு சொல்ல ஹீரோயின் நான் நீ இல்லாம வந்துட்டு வாழ கத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு மறுபடியும் என் லைஃப்ல வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அதாவது ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்றாங்க. உங்களுடைய வந்துட்டு பார்ல நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். உங்க பாரை கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதோடைய ப்ராஜெக்ட்டை தான் நம்ம ஹீரோயின் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு ஐடியாஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ்ல. நம்ம ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான ஐடியாஸையும் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வர ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா இங்க பாருப்பா நீ விட்டுட்டு போயிட்ட அதோட வந்துட்டு முடிச்சுடு. இந்த 6 மாசத்துல என்னோட லைஃபே மாறிடுச்சு. நான் தனியா வாழ கத்துக்கிட்டேன் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து போறான் பாருங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய லேப்டாப்ல ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்டு. ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோயின் அந்த கஸ்டமர் கிட்ட பேசினாங்க இல்லையா அந்த கஸ்டமருடைய சாட்டிங் எல்லாம் ஹீரோடைய லேப்டாப்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த கஸ்டமரு. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டா வந்துட்டு அந்த கஸ்டமர் கிட்ட டெக்கரேஷனை வந்துட்டு பண்ணி வந்துட்டு கொடுக்கக்கூடிய நாளும் வந்துருச்சு. அந்த கஸ்டமர் தான் நம்ம ஹீரோ தானே. ஹீரோ தான் வந்து நிக்கிறான். ஹீரோயின் எனக்கு ஆல்ரெடி நீ தான் கஸ்டமர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன பண்றது என்னால எதுவும் சொல்ல முடியல நீ என்னுடைய கஸ்டமர் ஆயிட்ட இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் சொன்னதுக்காக சாரி சொல்லிட்டு ரிங் பாக்ஸை எடுக்க ஹீரோயின் தயவு செஞ்சு எனக்கு ப்ரப்போஸ்லாம் எதுவும் பண்ணிடாது என் மனசுல நீ இல்லவே இல்லை தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோ சரி ஓகே உன்னோட மனசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் என்னோட பொருளை மட்டும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை கொடுத்துட்டு போவ. அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த ரிங் பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருக்க பில் காப்பியை பாக்குறாங்க. ஆக்சுவலி இந்த ரிங்கை நம்ம ஹீரோ எப்ப வாங்கினா சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி வாங்கினா அதோடைய டேட்டை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஹீரோ அந்த ரிங் பாக்ஸை வாங்கிட்டு ஹீரோயினோட வீட்டுல வெயிட் பண்ணது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது. நம்ம தான் ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு இதனால அவனை இக்னோர் பண்ணிட்ட போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா அழுகுறாங்க. ஓகே ஹீரோவை தேடி போலான்னு அகைன் நம்ம ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு போவ. ஆனா ஹீரோயின் வருவான்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் கதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கரெக்டா கதை ஓபன் பண்ணி என்னுடைய குத்து விளக்கை வந்துட்டியா மணின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்க அங்க எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா சரி இருந்துறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டோடைய உலகத்துல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டலுக்கு பாய் ஃப்ரெண்ட் காரன் உள்ள கூட்டிட்டு வர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல்ல இப்ப அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இன்னும் இவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து போட்டுட்டு வர சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு கூட நான் இத்தனை நாள் கான்டாக்ட்ல தான் இருந்தேன் ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கல்யாண டெக்கரேஷன் எல்லாம் பண்றதுக்காக தான் உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த உலகத்துல அதாவது இப்ப நம்ம கூட நம்ம பையன் இருக்கான் என்னோட அப்பா அம்மா இருக்காங்க உனக்கு வந்துட்டு பிளெஸிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஃபேமிலி நான் உன்னோட ஃபேமிலியே இப்ப தத்து கொடுக்க போறேன் என்னோட லைஃப்ல நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்க நல்ல வேலை நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நான் கூட பைபிளையே சந்தேகப்பட்டுட்டேன் ஆனா இப்ப அந்த ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் பண்ண ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது. அப்படியே இந்த இடத்துல மேரேஜ் நடக்க மறுபடியும் ஒரு இமேஜினேஷன் அதாவது ஹீரோடைய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயினுக்கு கங்க்ராட்ஸ் சொல்ற வர மாதிரியே இப்ப நம்ம ஹீரோயின் ஒன்னு இந்த ட்ரெஸ்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல உடனே வந்துட்டு அதாவது பாய் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்க ஹீரோயின் ஆமா ஹீரோ ரிட்டர்ன் வந்துட்டானா உன் லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்க நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுட்டேன் அவன் ரிட்டர்ன் என்ன வந்துட்டான் எனக்குமே சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது நம்ம ஹீரோடைய உலகத்துல இருக்க ஹீரோயின் இந்த உலகத்துல இருக்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு 2 லைஃப் இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த 2 லைஃபை நம்ம சீட் பண்ணாம வந்துட்டு ஏத்துக்க முடியாது. சோ அதனால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு 2 லைஃப் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச லைஃப் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கிற லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே 2 உலகத்துல இருக்க ஹீரோயினும் நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டே இந்த ஜாமா முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. அண்ட் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிடுங்க. டாடா பை பை see you நியூ டிராமால பார்க்கலாம்.